பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதங்களின் மீதும் நபிமார்களின் மீதும் நீர் ஈமான் நம்பிக்கை கொள்வது, அவ்வாறே படைப்புகள் அனைத்தும் இறந்து போவதன் மீதும் இறந்த பின் மீண்டும் அவை அனைத்தும் உயிர் பெற்று எழுப்பப்படுவதன் மீதும் நீர் நம்பிக்கை கொள்வது, இன்னும் சொர்க்கத்தின் மீதும் நரகத்தின் மீதும் தீர்ப்பு நாளில் கேட்கப்படும் கேள்வி கணக்கின் மீதும் அமல்கள் அனைத்தையும் எடை போடும் தராசின் மீதும் நீர் நம்பிக்கை கொள்வது, இன்னும் இவ்வுலகில் ஏற்படும் நல்லவை தீயவை அனைத்தும் அல்லாஹ் நிர்ணயித்து எழுதி வைத்துவிட்ட விதிப்படியே நடைபெறும் என்பதன் மீதும் நீர் நம்பிக்கை கொள்வது, இதற்கு பெயரே ஈமானாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவை அனைத்தின் மீதும் நான் நம்பிக்கை கொள்வதால் நான் ஈமான் உடையவனாக ஆகிவிடுவேனா என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்க, ஆம், இவை அனைத்தின் மீதும் நீர் உறுதியாக நம்பிக்கை கொள்வீரானால் நிச்சயமாக நீர் ஈமான் உடையவராக ஆகிவிடுவீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத்.